சிந்து நதியோடைய நதி நீரை தடுத்து நிறுத்துவது என்பது மனித தன்மைப்படி சரியா? பகல்கால தாக்குதல் நடத்துறது மனிதர்கள் சரியா? ஒரு பதட்டமான சூழலை திட்டமிட்டு உருவாக்குறாங்க. இல்ல இப்படி பேசுறது உண்மையிலேயே ஒரு அபத்தமான ஒண்ணா தெரியலையா? ஒரு நாடு தன்னுடைய பொருளாதார சுமையை வந்து மறைப்பதற்காக சொந்த நாட்டு மக்கள் மேல வந்து துப்பாக்கி சூடு நடத்துறதுங்கிறது வந்து ஒரு அபத்தமா தெரியலையா? இல்ல அதை தாண்டி இது போன்ற ஒரு இக்கட்டான நேரத்துல ஒட்டுமொத்த மக்களும் அத்தனை வேறுபாடுகளையும் கலைந்து ஒரு நாட்டோட கை கொடுத்து நிற்க வேண்டியது முதன்மையான கடமை இல்லையா? சரி, இதை இந்திய மீனவர்கள் சரியா 800 பேர் சிங்கள அரசால் இலங்கை அரசால் சுட்டு கொலை செய்யப்பட்ட போது, அடித்து துன்புறுத்தப்பட்ட போது ஏன் இதே 56 இன்ச்சு மார்பக பிரதமர்கள் எல்லாம் கோபம் வரமாட்டேங்குது? ஸோ அதற்காக வந்து காஷ்மீர்ல கொல்லப்பட்டதை நாங்கள் நியாயப்படுத்துவோம்னு சொல்லலாம். எங்க கண்ணு முன்னாடி பல லட்சக்கணக்கான ஈழ மக்கள் எங்களுக்குன்னு ஒரு தனிநாடு கேட்டு அந்த நிலத்துல ஈழத்துல போராடி கொண்டு இருக்கும்போது துணை நின்ற இந்திய அரசாங்கத்தை நாங்கள் எப்படி பார்க்கறோம்? அவங்களுடைய இந்த 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 சித்து விளையாட்டை நாங்க எங்களுக்கு இன்னைக்கு மட்டும் தேசப்பட்டு வரணும் அப்படின்னா எங்களுக்கு ஈழம்ங்கிற எங்க நாடு அழியும் போது எங்களுக்கு தேசப்பட்டு வந்ததை நீங்க எப்படி பார்த்தீங்க? கியூபா புரட்சியாளர் அப்படின்னு ஒருத்தன் சொல்லலாம். கியூபா விடுதலையை வென்றவன். வியட்நாம் புரட்சியாளர் அப்படின்னு சொன்னா வியட்நாம் விடுதலையை வென்றவன். ஆனா பெரியார ஈவே ராமசாமி நினைக்கிற புரட்சியாளர் தான். எந்த நாட்டோட வென்றன்னு கேட்டா பதில் இவங்களுக்கு பேரு தமிழின தலைவர், புரட்சி தலைவர், புரட்சி கலைஞர் சரியா, புரட்சி தலைவி சரியா, தமிழின தலைவர், கலைஞர் சரியா, நாவலர், நெடுஞ்செழியர். எத்தனை காலத்துல பேர் வச்சே சாவிங்க. எப்ப பார்த்தாலும் நாங்க அண்டா கொடுத்தோம், குண்டா கொடுத்தோம், லேப்டாப் கொடுத்தோம், சைக்கிள் கொடுத்தோம். ஏன்டா கொடுத்த? பார்த்தீர்களா பகல்காம் தாக்குதலுக்கு நம்முடைய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி 56 இன்ச் மார்புக்கு சொந்தக்காரர் சௌக்கிதார் திரு மோடி அவர்கள் இன்னைக்கு போட்டு பாகிஸ்தானை பொளந்துட்டு வர்றாரு இல்லையானா? இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது என்ன சமூக ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எப்பெல்லாம் ஒரு அரசாங்கம் தன்னுடைய நிதி நிர்வாகத்தில் தோல்வியை சந்திக்குதோ அப்பெல்லாம் மக்களை பதற்ற நிலையில் வைத்திருப்பதற்கு சில வேலை திட்டங்களை செய்யும். ஒட்டுமொத்த இந்தியாவோட நிதி நிர்வாகம் தோல்வி அடைஞ்சிருக்கு. ஏறக்குறைய உலக வங்கியிடம் 10 லட்சம் கோடி கடன் வாங்குற நிலைமையில இந்திய அரசு வந்திருக்கு. இதையெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு ஒரு பதட்டமான சூழலை திட்டமிட்டு உருவாக்குறாங்க. இல்ல இப்படி பேசுறது உண்மையிலேயே ஒரு அபத்தமான ஒண்ணா தெரியலையா? ஒரு நாடு தன்னுடைய பொருளாதார சுமையை வந்து மறைப்பதற்காக சொந்த நாட்டு மக்கள் மேல வந்து துப்பாக்கி சூடு நடத்துறதுங்கிறது வந்து ஒரு அபத்தமா தெரியலையா? நான் துப்பாக்கி சூடை இந்திய அரசாங்கமே நடத்துனதுன்னு சொல்லல. இது போல சூழல்கள் உருவாகிற வாய்ப்பை அவர்கள் கொடுக்குறாங்கன்னு நான் சொல்றேன். ஏன்னா காஷ்மீருக்குள் இவ்வளவு ஆயுதங்களோடு பகல்காம் அந்த இடத்துக்குள்ள போயிருக்க முடியறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அங்கே இருக்கிற எல்லோரும் சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற ஒருத்தருடைய பேட்டியை நான் கவனித்தேன். அவர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து முழுக்க இந்த வெளியூர்லேருந்து வர இந்த ட்ராவல் பண்ண வர இந்த பயணிகளை நம்பி தான், இங்கே வர சுற்றுலா பயணிகளை நம்பி தான் எங்கள் வாழ்வாதாரமே இருக்குது. நாங்கள் எப்படி அவங்கள அனுமதிப்போம்? தீவிரவாதத்தை நாங்கள் எப்படி அனுமதிப்போம்? எங்களுக்கு சோறே அவங்க தான் போடுறாங்க. அப்போ இதுக்கு பின்னாடி இந்திய அரசோடைய அல்லது இந்திய இராணுவத்தோடைய துணை இல்லாமல் இது நடந்திருக்காதுன்னு அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அதை தாண்டி இது போன்ற ஒரு இக்கட்டான நேரத்துல ஒட்டுமொத்த மக்களும் அத்தனை வேறுபாடுகளையும் கலைந்து ஒரு நாட்டோட கை கொடுத்து நிற்க வேண்டியது முதன்மையான கடமை இல்லையா? சரி, அப்படி என்ன ஆந்திர வனப்பகுதி காடுகள்ல தமிழர்கள் அடிபட்டு செத்த போது ஒட்டுமொத்த இந்தியாவும் ஏன் ஒன்னா நிக்கல தமிழர்களுக்கு ஆதரவா? சரி, ஏன் இதே இந்திய மீனவர்கள் சரியா 800 பேர் சிங்கள அரசால் இலங்கை அரசால் சுட்டு கொலை செய்யப்பட்ட போது, அடித்து துன்புறுத்தப்பட்ட போது ஏன் இதே 56 இன்ச்சு மார்பக பிரதமர்கள் எல்லாம் கோபம் வரமாட்டேங்குது? ஸோ அதற்காக வந்து காஷ்மீர்ல கொல்லப்பட்டதை நாங்கள் நியாயப்படுத்துவோம் சொல்லுவோம். நாங்கள் நியாயப்படுத்தலை. யார் தீவிரவாத செயலில் ஈடுபட்டாலும் தவறு தான். அதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த நேரத்துல பாகிஸ்தான் மீது நான் போர் தொடுப்பேன் அப்படின்னு இவங்க ஒரு திட்டமிடலை. அது ஒரு போலி. அது போர் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன்னா போரை நடத்துகிற வலிமை இந்திய இராணுவத்துக்கு கிடையாது. இவங்க எப்படி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குங்கிற மாதிரி ஒன்று ஏற்கனவே புல்வாமா தாக்குதலுக்கு இவங்க எப்படி ஒரு போலியான ஒரு வெற்றி கொண்டாட்டத்தை உருவாக்குனாங்களோ. ஏன்னா
ஏற்கனவே புல்வாமா தாக்குதலுக்கு இவங்க நடத்தின தாக்குதலே ஒரு போலி தாக்குதல் தான். இதுவுமே ஒரு போலி தாக்குதல். இப்பவும் இந்திய ஊடகங்கள் மறைக்கிற விஷயம் என்ன? 3லிருந்து 5 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. இந்தியாவோட விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. இதை யாருமே சொல்லல. பொட்டு வச்சாங்க, பொட்டு தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றதுல தான் இவங்களுடைய முழு நேர பயணம் இருக்கே தவிர, உண்மையான தாக்குதல், வெற்றி பெற்ற தாக்குதல் இது கிடையாது. நீங்க மடைமாற்றீங்க. உங்க பொருளாதார தோல்வியை இந்திய மக்கள்கிட்ட மூடி மறைக்கிறதுக்காக நீங்க ஒரு திட்டமிட்டு ஒரு பொய் பரப்புரையை செய்ய முற்படுறீங்க. இதன் மூலமாக ஒருவேளை தப்பி தவறி இது போராக போய் முடிஞ்சாலும் தங்களுடைய பொருளாதார தோல்வியை போர் மேல பழி சுமத்தி தப்பிச்சு கொள்வாங்க. அப்படின்னு தான் நாம பார்க்க வேண்டியிருக்கு. இல்ல நீங்க சொல்றதுக்கு மாறாக சமூக வலைதளத்துல நம்மளால நிறைய காணொளிகள் பார்க்க முடியுது. நேரடியா விமானம் உள்ள போறதாகட்டும், குண்டு வீசுவதாகட்டும், அதிகாரப்பூர்வமான செய்தியாகட்டும், சிந்து நதிநீரை வந்து நிறுத்தி வச்சதாகட்டும், இது போல அடுத்தடுத்து வந்து முக்கியமான கேபினட் மினிஸ்டர்ஸ் கொடுக்குற பேட்டி ஆகட்டும், இதையெல்லாம் எல்லாத்தையுமே ஒரேடியா பிறந்து சிந்து நதியோட நதிநீரை தடுத்து நிறுத்துவது என்பது மனித தன்மைப்படி சரியா? நீங்க உங்க அரசியல் பகல்காம்ல தாக்குதல் நடத்துறது மனிதன்மை சரியா? அந்த தாக்குதல் சரியில்லை நம்ம ஒத்துக்கிறோம். எல்லாருமே ஒத்துக்கிறோம். ஜனநாயக தன்மை உள்ள மனிதநேயம் கொண்ட அத்தனை பேரும் நம்ம அது இருக்கிறோம். அதனாலதான் இந்த நடவடிக்கை. அப்படின்னா நீங்க பல லட்சக்கணக்கான உயிரினங்களை, பல லட்சக்கணக்கான மக்களை கொள்கிற மாதிரி ஒரு வேலையை எப்படி நீங்க செய்வீங்க? அப்படி செய்ய முடியாது. இல்ல நீங்க வந்துங்க, இந்தியா வந்து இந்த உலகத்துக்கு ஆன்மீகத்தை புகுத்துற தேசம், அமைதியை சொல்ற தேசம்ங்கிறீங்க. உங்ககிட்ட அந்த அமைதியும் ஆன்மீகமும் இல்லையா? ஆன்மீகம் என்பதை எல்லாரையும் நேசிக்கிறது தானே. நீங்க வந்து ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த நிலத்துல இந்த மத்திய அரசாங்கம் செய்திருக்கிற பிரச்சனைகள் எவ்வளவு சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு வந்து வகுப்பாரிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க, NIA சட்டம் கொண்டு வந்தாங்க, CA சட்டம் கொண்டு வந்தாங்க. இப்படி ஏகப்பட்ட, இப்ப நீங்க எல்லா மனிதர்களும் நேசிக்கிறீங்களா? அப்போ உலகம் முழுவதும் ஒரு வன்முறை கலாச்சாரம் உருவாயிருக்கு. அதை ஊதி பெருக்கிறது நம்ம வேலை இல்லைங்க. அதை வந்து இந்த சமூகம் இப்படி போகக்கூடாது, மென்மையான போக்கில் போகணும், எல்லாரையும் ஆரத்தில் நேசிக்கணும், இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட தேசம், சரி, எல்லாருக்கும் வாய்ப்பு வழங்கணும், வாழ வழி விடணும், இப்படி பேசுனீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல தலைமைக்கு அழகு. ஆனால் நீங்கள் இந்த பிரச்சனையை ஊதி இஸ்லாமியர்களுக்கு எதிராக, சிறுபான்மையின மக்களுக்கு எதிராகன்னு நீங்கள் ஊதி பெருக்கிறத எப்படி பார்க்க முடியும்? இல்லை, அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தையும் காட்டு அப்படிங்கிற மாதிரி பகல்காம்ல தாக்குதல் நடத்தினா பக்கத்து நிலத்திலும் கூட வந்து தாக்குதல் நடத்திட்டு போங்க, நாங்கள் பொறுமையாக இருப்போம் அப்படின்னு இருக்கலாமா? தடுக்க வேண்டியது அரசின் கடமை. தடுக்கிற முறையை இவங்க தடுத்தாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. சரியா தடுத்தாங்களாங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? எங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு நான் உணர்றது என்னன்னா, இது மத்திய அரசாங்கத்தோடைய தோல்வி. உள்ள பூந்திருக்காங்க, உள்ள நுழைஞ்சிருக்காங்கன்னா எப்படி நுழைஞ்சாங்க? ஏன் அது குறித்த ஆய்வறிக்கைகளை கொடுக்காம, அது குறித்த ஒரு புலன் விசாரணையை நடத்தாம நேரடியாக தாக்குதல் நிற்கிறீங்க? ஆய்வு செய்து எப்படி உள்ள வந்தாங்க? இந்த வெளிப்படையாக இந்த மக்களுக்கு சொல்லுங்க, எப்படி இத்தனை துப்பாக்கிகளோடு உள்ள வந்தாங்க? அவ்வளவு தூரம் எப்படி பயணப்பட முடியும்? நீங்க ஒரு சுற்றுலா பயணி போனா கூட 1 கிலோமீட்டருக்கு 2 கிலோமீட்டருக்கு ஒரு முறை வாகனங்களை நிறுத்தி சோதனை செய்து நீங்க அனுப்புற அந்த நிலம், அந்த காஷ்மீர் நிலம் முழுவதும் அப்படி பந்தோபஸ்து, அந்த பாதுகாப்பு அப்படி இருக்கும்போது அதை மீறி எப்படி தொடர்ந்து இப்படி தாக்குதல் நடக்குது? சரி, இப்ப இதுல தீவிரவாதிகள் பெரிய புத்திசாலித்தனமா இதெல்லாம் ஆயுதங்களோடு வந்து சுட்டுட்டாங்க, இவ்வளவு கொலைகளை செய்துட்டாங்கன்னா, அப்ப அரசாங்கம் தோல்வியை ஒத்துக்குங்க. உங்களுடைய பாதுகாப்பு பலவீனமான பாதுகாப்புன்னு ஒத்துக்குங்க. இது அரசாங்கத்தோட தோல்வி. இந்த அரசாங்கத்தோட தோல்வியை மூடி மறைக்க இவங்க முயற்சி செய்யலாம். அப்படி பார்த்தா உலகத்திலேயே பெரிய வல்லாதிக்க நாடுன்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவில் வந்து செப்டம்பர் 14 வந்து இரட்டை கோபுர தாக்குதல் நடந்தது. உலகத்தின் அத்தனை மிகப்பெரிய நாடுகள்லையுமே தாக்குதல் நடந்திருக்கு இல்லையா? அதை ஒரு தோல்வி அப்படிங்கிறத தாண்டி அதற்கு அந்த நாடு என்ன எதிர்வினை ஆற்றியது அப்படிங்கிறத எதிர்வினை ஆற்றி அதில் அவங்க கொண்டு வந்த படிப்பினை என்ன? நீங்க ஈராக்கின் மீது செப்டம்பர் 11 தாக்குதலுக்காக ஈராக்கின் மீது அமெரிக்கா போர் தொடுத்ததுல இன்னைக்கு அமெரிக்கா அதுல கொண்டிருக்கிற படிப்பினை என்ன தெரியுமா? உலகத்தோட எந்த பிரச்சனையும் எனக்கு தலையிடல, நான் விட்டுருங்கிறாங்க. ட்ரம்போடைய முடிவு இப்ப என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இங்க பாருங்க, நான் தான் உலகத்தோட நாட்டாம அப்படிங்கிற வேலை திட்டம் இன்னைக்கு அமெரிக்கா கிட்ட இல்லை. ஏன்னா எல்லா பிரச்சனையும் மூக்க நுழைச்சி, தலையை நுழைச்சி, சரிங்களா, தன்னுடைய பொருள் உற்பத்தியில, தன்னுடைய நாட்டோட வளர்ச்சியில கவனம் செலுத்தாம விட்டுட்டோமோன்னு இன்னைக்கு அமெரிக்கா அதுக்கு பயப்படுது. அதனாலதான் நீங்க சீனா மேல, ரஷ்யா மேல, இந்தியா மேல, சரியா, எல்லா நாட்டுகளோட பொருள் மேல வரி விதிப்பை இவங்க கொண்டு வந்தது, ட்ரம்ப் கொண்டு வந்தது தன் நாட்டை காப்பாற்றணுங்கிறது தான். அப்ப இந்த இந்தியாவுக்குள்ள உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்கிறது குறித்து எந்த விதமான ஒரு விவாதமும் இல்லாம எப்ப பார்த்தாலும் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் பிரச்சனை, இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் வன்முறை, இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் கோயில் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் மாட்டு மூத்திர பிரச்சனை, மாட்டு பிரச்சனைனா இது வளர நாடா? வளர நாட்டின் தலைவனா? நீங்க ஒரு நாட்டின் தலைவன் என்பவன்
சரியா? 100 ஆண்டுகளுக்கு பிறகு என் நாடு எப்படி இருக்குன்னு கனவு காணணும். சரிங்களா? அப்படியாப்பட்ட கனவு நரேந்திர மோடிக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இந்த இந்துத்துவ கும்பலுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நாம் விரும்புறது ஒண்ணுதான் தம்பி. உண்மையிலே நாங்க விரும்பியா விரும்பாமலோ இந்தியாங்கிற நாட்டுக்குள்ள நாங்க இருக்கிறோம். இன்னைக்கு இந்தியாங்கிற நாட்டுக்குள்ள நாங்க இருக்கிறோம். ஆனா இந்த நாடு, இந்த நாட்டுல வாழ்ற எல்லா மொழியின மக்களையும் சிதைச்சு, இது மார்வாடிகளுக்கும் பனியாக்களுக்குமான அரசை நிறுவி அவங்க மட்டுமே 9,000 கோடிகளை சம்பாதித்துக் கொண்டு உலகம் முழுதும் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடுகிற நாடா இந்த நாடு இருக்க வேணாம். இந்த நாடு எல்லா மக்களுக்குமான நாடா இருக்கணும். சரியா? யாரும் ஊரே யாரும் கிளியர் என்று சொன்னது இந்த எங்கள் இனம் தான். அப்போ இதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. யாரையும் நாங்க வன்மமா எதிர்க்கல. ஆனா எங்க கண்ணு முன்னாடி பல லட்சக்கணக்கான ஈழ மக்கள் எங்களுக்குன்னு ஒரு தனிநாடு கேட்டு அந்த ஈழத்துல போராடி கொண்டு இருக்கும்போது துணை நின்ற இந்திய அரசாங்கத்தை நாங்கள் எப்படி பார்க்கறது? அவங்களுடைய இந்த சித்து விளையாட்டை நாங்க எங்களுக்கு இன்னைக்கு மட்டும் தேசப்பற்று வரணும் அப்படின்னா, எங்களுக்கு ஈழம்ங்கிற எங்க நாடு அழியும் போது எங்களுக்கு தேசப்பற்று வந்ததை நீங்க எப்படி பாத்தீங்க? ஈழ நிலத்துல சிங்களர்களின் அத்துமீறல தன் சொந்த தாய் நிலத்தை இழந்து பல லட்சக்கணக்கான அகதிகளாக உலகம் முழுதும் போன போது இந்த இந்திய ஆட்சியாளர்கள் அவங்க என்னன்னு சொன்னாங்க? அப்ப இத நாங்க ஏன் இதுக்கு நாங்க எதிர்வினை ஆற்றணும் நீங்க விரும்புறீங்க? நாங்க எதிர்வினை ஆற்ற தயாரா இருக்கிறோம். எங்களுக்கு வலிக்கும் போது எங்களுக்கு நீங்க வாங்க, உங்களுக்கு வலிக்கும் போது நாங்களும் வரோம். அப்படித்தான் இத்தனை ஆண்டு காலமா நாங்க வந்தோம். சரிங்களா? கார்கில் போருக்கு நாங்க அள்ளி காசு கொடுத்தோம். குஜராத்ல நீங்க நிலநடுக்கம் வந்த போது ஒட்டுமொத்த இந்தியாவிலும் அதிகபட்ச நிதி கொடுத்தது தமிழ்நாடு. போய் வரலாற்றை எடுத்து பாருங்க. அப்போ நாங்க இந்தியாவுக்காக எவ்வளவோ செஞ்சங்க. இந்தியா இந்த இனத்துக்காக எதுவுமே செய்யலையே. அப்படிங்கும் போதுதான் இதெல்லாம் ஏதோ திட்டமிட்டு சதியோன்னு நமக்கு தோணுது. இப்ப இந்த போர் ஒத்திகை நடக்குது, போர் பதட்டம் நடக்குது. இது எப்படிதான் முடியும்னு கணிக்கிறீங்க நீங்க? இது போர்லாம் நடக்காது. ஏன்னா போரை நடத்துற வலிமை இந்தியாவுக்கு கிடையாது, அமெரிக்காவுக்கே கிடையாதுங்கிறேன். அமெரிக்காவே உலகத்தோட எந்த போர்லையும் இனிமேல் நான் தலையிட மாட்டேன்னு அறிவிக்கிறாங்க, பகிரங்கமா அறிவிக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு உலகம் வேற விதமான பொருளாதாரத்தை நோக்கி, உலக மக்கள் வேற விதமான மனநிலை நோக்கி போறோம். உலகம் முழுவதும் மக்கள் விரும்புறது என்ன தெரியுங்களா? 8 மணி நேரம் பணி, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம், நிம்மதியான ஒரு வாழ்க்கை. பூமியில மனிதன் பிறந்தது என்பது நிம்மதியாக வாழ, சண்டையிட்டு சாக அல்ல. இல்ல, அதற்காக தேசிய இன விடுதலை போராட்டங்கள் நடக்காம இருக்குன்னு சொல்ல முடியாது. தேசிய இன விடுதலை போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அது மனித இனத்தோடைய பண்புல ஒண்ணு. மொழிவழி தேசங்களுக்காக ஒரு மொழிக்கு ஒரு நாடு அப்படிங்கிறது இந்த உலகத்தின் அடிப்படை நீதி. அந்த அடிப்படை நீதிப்படி இங்க சண்டைகள் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா அந்த சண்டையிலும் நியாயமான காரணம் இருக்கணும். இந்த காஷ்மீருங்கிற இந்த நிலத்துக்குள்ள நடந்து கொண்டிருக்கிற இந்த 70-80 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிற சண்டை யார் பக்கம் நியாயம்ங்கிறதை ரெண்டு தரப்பும் பரஸ்பரம் உட்கார்ந்து பேசவே இல்லை. நான் என்ன சொல்றேங்க, சிங்களர்களும் தமிழர்களும் உட்கார்ந்து பேசணும், அமைதியா உட்கார்ந்து பேசி தீர்த்துக்கணும்னு சொல்ற இந்த இந்திய ஆட்சியாளர்கள் காஷ்மீர் பிரச்சனையும் உட்கார்ந்து பேசுங்கள், தீர்த்துக் கொள்ளுங்கள். ஏன் நாங்க சொன்ன உங்களுக்கு வலிக்குது? பிரபாகரன் மட்டும் உட்கார்ந்து அமைதியாக பேச வேண்டும், பிரபாகரன் ஆயுத வழியாக போராடி இருக்கக்கூடாது என்று எத்தனை பேரை நீங்கள் வாய்க்கிலேயே பேசினீர்கள். இப்ப நாங்க சொல்றோம், நரேந்திர மோடியும் பாகிஸ்தான் பிரதமரும் உட்கார்ந்து பேசுங்கள், வாழ்த்துகிறோம். இப்ப அந்த சிக்கலும் இந்த சிக்கலும் ஒன்று தானே, ரெண்டுமே நிலப்பிரச்சனை தானே. ரெண்டுலயுமே நிலம் தான் பிரச்சனை. யார் நிலம்ங்கிறதா இங்க கேள்வி. சரியா? ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இவங்க சொல்றாங்க, அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்னதுன்னு இவங்க சொல்றாங்க, இல்ல என்னதுன்னு பாகிஸ்தான் சொல்லுது. அப்ப நீங்க உட்காந்து பேசுங்க, இந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்காக தான் இந்த சண்டை. சரிங்களா? அப்ப நீங்க ஏன் உட்காந்து பேச மறுக்கிறீங்க? உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அதான் ஏற்க முடியாது. இல்ல, இப்ப 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பத்திரிகையாளர்கள்லாம் சந்திச்சிருக்காங்க. சந்திச்சு இந்த திமுக அரசின் மீது நீங்க எப்படி விமர்சனத்தை வேகமா வைக்கிறீங்களோ அதே போல பாராட்டுகளையும் நீங்க வைங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? தேர்தல் நெருங்கிட்டாலே இந்த பத்திரிகையாளர் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு விருந்து கொடுத்து, விருந்தோடு சேர்த்து விட்டமின் பா கொடுத்து இவங்க எங்களுக்கு சாதகமாக பேசுங்கள், எழுதுங்கள். இங்கே பத்திரிகையாளர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்ததே அரசுக்கு ஆதரவா இருக்கணுங்கிறதுக்காக தான். இந்திய ஊடகங்கள் எப்படி இந்துத்துவ இயக்கங்களின் கட்டுப்பாட்டில் அல்லது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டு மத்திய அரசோட தவறுகளை, உண்மையான ஆக்கப்பூர்வமான ஒரு தேசத்தின் வளர்ச்சியை பேச மறுக்குதோ இந்த ஊடகங்கள், அதுபோல தமிழ்நாட்டின் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சியை பேச மறுக்கிறாங்க தமிழ்நாட்டின் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்ன்னு சொல்ற முதன்மையான ஊடகங்கள் எல்லாம். மக்களுக்கு தேவையற்ற தகவல் மட்டும்தான் வழங்கப்படுது. தேவையான தகவல்னா எது அப்படின்னா, ஒரு நாட்டின் வளர்ச்சி குறித்தும் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சி குறித்தும் பேசுகிற ஊடகங்களா இது இல்லை. நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அண்ணன் குமரேசனோடு பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, ஆஸ்திரேலியாவில் ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒருத்தர் பணியில் இணைகிறார். ஒரு 18 வயசுல, ஒரு 20 வயசுல கல்லூரி முடிச்சுட்டு. அதே போல அரசு நிறுவனத்தில் 20 வயசுல இணைகிறார். அப்படின்னா 2 பேருக்கும் சட்டம் ஒன்று தான். நீ தனியார்ல இருந்தாலும் அரசுல இருந்தாலும் ஒரே சட்டம் தான். சம்பள உயர்வு இப்படி தான் இருக்கணும்,
சரிங்களா? இப்படி தான் பிஎஃப் பிடிக்கப்படணும். 2 பேரும் 60 வயசுல ரிட்டையர்ட் ஆகும்போது அரசாங்கத்துல பணிபுரிஞ்சவருக்கு என்ன ரிட்டையர்மெண்ட் ஃபண்டோ பணம் வருமோ அதே போல தனியார் துறையில் இயங்குறவருக்கும் ஃபண்ட் வரும். நீங்க ஒரு கல்லூரியை முடிச்சுட்டு வேலைக்கு சேர இடைப்பட்ட 1 ஆண்டு காலமோ 2 ஆண்டு காலமோ மாதம் 50,000 ரூபாய் குறைஞ்சபட்ச ஒரு தொகை ஊக்கத்தொகை வழங்கப்படும். வாழ்றதுக்கான பணமா. நீங்க வயதாகி முதிர்ந்து திருமணம் செய்து 60 வயது ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 60 வயசு வரும்போது அவர்கள் ஒருவேளை திருமணம் நடந்திருந்தா கணவன் மனைவியா இருக்கிற வீட்டுக்கு 2 லட்சம் ரூபாய் தொகை தருவாங்க. வாழ்றதுக்கான தொகை, அதாவது பென்ஷன் தருவாங்க. தனியார்ல இருந்தாலும் சரி, அரசு பணியில இருந்தாலும் சரி. 60 வயதுக்கு மேல நிம்மதியான ஒரு வாழ்க்கையை ஆஸ்திரேலியாவில் வாழ்ற மக்கள் வாழ்றாங்க. சரிங்களா? இப்ப 2 பேரும் கணவன் மனைவி ஒருவேளை விவாகரத்து வாங்கிட்டாங்கன்னா என்னன்னா, விவாகரத்து வாங்கினா 1,50,000 1,50,000ங்கிறாங்க. 3 லட்சம் ரூபாய். ஒன்னா இருந்தா 2 லட்சம் ரூபாய் அரசாங்கம் தரும், பிரிஞ்சு இருந்தா 3 லட்சம் தரும். அப்படின்னா இதுக்கு என்ன காரணம்னா, நீ எப்படி வேணா இரு, நீ இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் 60 வயது வரைக்கும் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு நீ உழைச்சிருக்க. 60 வயசுக்கு பிறகு நிம்மதியா வாழ சாகிற வரைக்கும். அப்படி சொல்ற ஒரு ஆட்சி, ஒரு அரசியல் அமைப்பு முறை இங்க இருக்கிற பக்கத்துல இருக்க ஆஸ்திரேலியாவில் இருக்கு. இந்தியாவில் என்ன இருக்கு? தமிழ்நாட்டில் என்ன இருக்கு? இப்படி ஒரு சட்டமுறை தான் இருக்கா? இன்னைக்கும் பென்ஷன் தொகையை போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு கொடுக்காம பல பேர் தற்கொலை செய்யற நிலைமையில இருக்காங்க. அப்ப இந்த ஆட்சிங்கிறது இங்க இந்த சமூக மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வை, ஒரு நல்ல ஒரு சுபிட்சமான வாழ்க்கையை கொடுக்கிற தீர்வை இவங்க கொடுக்கல இல்ல. இது அத்தனையும் ஒரு போலி அரசு முறை. மக்களுக்கு நிம்மதி இருக்கா? உலகத்திலே தலைச்சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்ற மக்கள் நார்வேல இருக்கா, ஸ்வீடன்ல இருக்காங்கிறான். இந்தியா 135வது இடத்துல இருக்குங்கிறான். அப்ப தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்கு? இங்க சாராயம், குடி, வன்முறை, கஞ்சா இப்படி ஒரு ஆட்சியை 70 வருஷமா நிறுவிட்டு இந்த ஆட்சியை பத்தி பெருமையா பேசினா என்னத்த பெருமையா பேசுறது? உங்களை பத்தி என்ன பெருமையா பேசுறது அப்படின்னு கேட்டா ஒரு காமெடி காட்சியில வர மாதிரி உன்னை பத்தி என்ன சொல்ல இருக்கு அப்படின்னு. நம்ம அந்த மாதிரி தகாத வார்த்தைகளை சொல்ல விரும்பல. நான் சொல்றது ஒண்ணுதான் தம்பி. இவர்கள் 70 ஆண்டு கால இந்த சுதந்திர இந்தியாவில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிலத்தை ஆண்டு இருக்கிற இந்த திராவிட இயக்கங்கள் இந்த நிலத்துக்கு உண்மையான வளர்ச்சியை தரல. அந்த உண்மையான வளர்ச்சியை தமிழ் தேசிய இயக்கங்கள் வென்று வந்தாதான், நாம் தமிழர் கட்சி அதிகாரத்துக்கு வந்தாதான் அது நடக்கும்னு நான் உழப்பறேன். நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா மாநில சுயாட்சியை மீட்ட நாயகர் திரு மு.க. ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடே சேர்ந்து அவருக்கு பாராட்டு விழா நடத்தது இல்லையா? அதை எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு அவங்களே பாராட்டு விழா நடத்திக்கிறது அண்ணாதுர காலத்திலிருந்து நடக்குது. இவங்க மாநில சுயாட்சி அடையாமலே மாநில சுயாட்சி நாயகர்னு பட்டம் போட்டுக்கிறாங்க. இது எப்படின்னே புரியலங்க. இது என்ன? இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியும்? நீங்க எல்லாருமே உலக வரலாற்றுல வென்றுட்டு தான் அறிவிச்சுக்கோம். புரட்சியாளர், கியூபா புரட்சியாளர் அப்படின்னு ஒருத்தர் நம்ம சொல்றோம்னா கியூபா விடுதலை வென்றவன். வியட்நாம் புரட்சியாளர் அப்படின்னு சொன்னா வியட்நாம் விடுதலை வென்றவன். ஆனா பெரியார ஈவே ராமசாமி நினைக்கிற புரட்சியாளருமா எந்த நாட்டடா வென்றன்னு கேட்டா பதில் இல்லை. எந்த நாட்டை வென்ற? புரட்சியாளர் வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அது போலதான் நாங்க மாநில சுயாட்சியின் நாயகர். எந்த நாயகர்? எந்த மாநில சுயாட்சி நீங்க அடைஞ்சீங்க? நீட்டு தேர்வுக்கான நீங்க அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சு வென்று நீட் தேர்வை ரத்து செஞ்சிட்டீங்களா? நீங்க இந்த சமகாலத்தில் சொன்னதை மட்டும் சொல்றேன். இந்த சமகாலத்தில் நீங்க சொன்ன ஒரு பொய் என்ன? இந்த மக்களுக்கு நீட் தேர்வை நாங்க ரத்து செஞ்சிருவோம் வென்று வந்தா. ரத்து செஞ்சீங்களா? நீங்க குறைஞ்சபட்ச நீட் தேர்வை ரத்து செஞ்சிட்டாவது இந்த மாநில சுயாட்சி. அதாவது ஒரு தனிநபர் குழு அமைக்கிறாங்க. தனிநபர் குழு அமைச்சதுனாலேயே இவங்க நாயகர் ஆயிட்டாங்க. சரிங்களா? இவங்களுக்கு பேரு தமிழின தலைவர், புரட்சி தலைவர், புரட்சி கலைஞர், சரியா, புரட்சி தலைவி, சரியா, தமிழின தலைவர், கலைஞர், சரியா, நாவலர், நெடுஞ்செழியர். என்ன எத்தனை காலத்துல பேர் வச்சே சாவீங்க? எத்தனை பேர் வச்சு சாவீங்க? இந்த பேரை கட்டுக்கிட்டு சலிச்சு போச்சு, ரத்தமே வருதா? நான் சொல்றது இந்த தேசத்தை நாங்கள் இப்படி மாற்றி அமைத்திருக்கிறோம். உடனே அவங்க சொல்லுவாங்க, வட இந்தியாவோட நீ பாத்தியா? வட இந்தியாவோட தமிழ்நாடு எப்படி தெரியுமா முன்னேறிக்கு? நீ ஏன் வட இந்தியாவோட என்ன ஒப்பிடுற? வட இந்தியாவோட பொருளாதார முறையும் தென்னிந்தியாவோட பொருளாதார முறையும் வேற. ஏன்னா வட இந்தியாவில் ஒரு வருடத்துல 3 மாதங்கள் தான் நீங்க உங்களால விவசாயமோ பொருள் உற்பத்தியில ஈடுபட முடியும். மீதி 2 பருவத்துக்கு பொருள் உற்பத்தியில் ஈடுபட முடியாது. குறிப்பாக நவம்பர்ல இருந்து மார்ச் மாதம் வரை கடுமையான பனிப்பொழிவு இருக்கும் வட இந்தியாவில். அப்படி கடுமையான பனிப்பொழிவு இருக்கிற காலகட்டத்தில் உங்களால ஒரு பொருளை கூட உற்பத்தி பண்ண முடியாது, முடங்கி போயிடும். அந்த நிலமே முடங்கி போயிடும். ஆனா தென்னிந்தியா, குறிப்பா தமிழ்நாடுங்கிறது முப்போகம் விளையிற நிலம் சொல்லுவாங்க. முப்போகம்னா என்ன? வருஷத்துல 12 மாசமும் பொருள் உற்பத்தி பண்ண முடியும். அப்படி இது ஒரு சொர்க்க பூமி. இந்த சொர்க்க பூமியை வச்சுக்கிட்டு எப்ப கேட்டாலும் அந்த பான்பிடா வாயம் கூட என்ன ஏன் ஒப்பிடுற?
என்ன நீ யார் கூட ஒப்பிடணும்? இப்ப நான் சொன்ன ஆஸ்திரேலியா மாதிரி, நார்வே மாதிரி, ஸ்வீடன் மாதிரி, நெதர்லாந்து மாதிரி, சுவிட்சர்லாந்து மாதிரி, ஸ்காட்லாந்து மாதிரி உலகத்தின் வல்லாதிக்க நாடுகளுக்கு நிகராக எங்களை கொண்டு போய் ஒப்பிட்டு அவன் மாதிரி நான் இருக்கிறான்னு நீ பேசணும். நீ யாரை பிச்சைக்கார கூட ஏன் அவன் ஒப்பிடுற? அவனுக்கு வாழவே வழி தெரியாம, வாழவே வழி இல்லாம தான் இங்க வந்திருக்கிறான். தமிழ்நாட்டுக்கு ஏன் வட இந்திய தொழிலாளர்கள் வராங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு இது சொர்க்க பூமி. அவங்களுக்கு ஒரு குட்டி சிங்கப்பூர் தமிழ்நாடு. இது குட்டி சிங்கப்பூரா வந்ததுக்கு காரணம் தமிழோட உழைப்பு, தமிழோடைய இந்த மண்ணோட இயல்பு. இந்த மண் 12 மாதங்களும் பொருள் உற்பத்தி பண்ணி கொடுக்கும். இந்த மண்ணில் இருக்கும் அத்தனை பேரும் தலை சார்ந்த உழைப்பாளிகள். தங்கள் உழைப்பால் திரையிடல் ஓடியும் திரையும் தேடென்று உலகம் முழுமைக்கும் விவசாயத்தை, வணிகத்தை, அறிவியல, தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுத்த இனம். இந்த இனம் அடைஞ்சிருக்க உயரம் இது இல்லை. நீங்க தப்பா மறுபடியும் புரிஞ்சுக்கிறீங்க. நான் ஜெர்மன் தேசத்துக்கு நிகராக நான் வளர்ந்துருக்கணும், ஜெர்மனிக்கு நிகராக தொழில்நுட்பத்தில் நான் வளர்ந்துருக்கணும், அல்லது இங்கிலாந்துக்கு நிகராக நான் தொழில்நுட்பத்தில் வளர்ந்துருக்கணும். அப்படிலாம் நாங்கள் வளர்த்துருக்கிறோம் 70 வருஷமான. எந்த திமுக காரணம் சொல்ல மாட்டேங்கிறீங்க, எந்த அதிமுக காரணம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் சமூக நீதி காவலர்கள், நாங்க தான் படியரிசி திட்டம் போட்டோம், நாங்க தான் அரிசி கொடுத்தோம், நாங்க தான் கோட்டர் கொடுத்தோம், நாங்க தான் கோழி பிரியாணி கொடுத்தோம், நாங்க தான் ஓட்டுக்கு காசு கொடுத்தோம், நாங்க தான் கஞ்சா கொடுத்தோம்னு எப்ப பார்த்தாலும் சோத்துல அடிச்ச பிண்டம் போல தமிழர்களை பிச்சைக்காரங்க போல வச்சிருக்கிறத இதுல என்ன பெருமையா பேசுற? இங்க பாருங்க, 70 வருஷம் ஆட்சி அதிகாரத்துல காமராஜர் ஆட்சியில 5 பைசா கொடுத்தாரு ஓட்டுக்கு. 5 பைசா காங்கிரஸ் நாங்க பிரச்சாரம் செஞ்சோம். சீன் அண்ணாதுரை பிரச்சாரம் பண்ணார். 10 பைசா காங்கிரஸ், 5 பைசா காங்கிரஸ் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாங்க. இன்னைக்கு 5 பைசா காங்கிரஸை வீழ்த்தி 5000 ரூபாய் ஓட்டுக்கு கொடுக்கறதுக்கு நீங்க வளர்ந்துருக்கீங்க. எப்ப இந்த நாட்டை உங்ககிட்ட கையேந்தி ஓட்டுக்கு காசு வாங்குற நேரத்தில் இந்த மக்களை வச்சுட்டு இது எப்படி வளர்ச்சி ஆகும்? நீங்க வெறும் இந்த 4 ஆண்டு காலத்துல 4 லட்சம் கோடி கடன் வாங்கிருக்கீங்க. ஒட்டுமொத்த 50 ஆண்டு கால திராவிட ஆட்சியில வரலாற்றுல 4 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க. இந்த 4 ஆண்டு காலத்துல 4 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க. இதுக்கு பேர் வளர்ச்சியா? எங்க அப்பா ஊரெல்லாம் கடன் வாங்கி என்னை வளர்த்தாருன்னா நான் அவரை நல்ல அப்பன்னு சொல்லுவேன்னா, தருதனன்னு சொல்லுவேன், தத்தின்னு சொல்லுவேன். தத்தின்னு தான் சொல்லணும். எங்க அப்பாவே நான் தத்தின்னு சொல்லுவேன், உன்னை நான் என்ன சொல்லுவேன்? அதனால இது இவருடைய ஆட்சி முறை ஒரு தோல்வியடைஞ்ச ஆட்சி முறை. இவர்களுக்கு ஆட்சி செய்யவே தெரியல. இந்த நிலத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு பொருளீட்ட முடியும்? அந்த கனவு இருக்கு பாருங்க, அது ஒரு பெருங்கனவு. இந்த நிலத்துல நீங்க எள்ளு போட்டா எள்ளு முளைக்கும், நெல்லு போட்டா நெல்லு முளைக்கும், சொர போட்டா சொர முளைக்கும், எது போட்டாலும் முளைக்குங்க. இது ஒரு சொர்க்க பூமி. இதுல ஏன் உங்களால பொருள் உற்பத்தியில் ஈடுபட முடியல? ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். இப்போ நம்ம தமிழ்நாடு முழுது நீங்க பயணம் செஞ்சீங்கன்னா பொட்டல் கடை கிடக்கும், பல இடங்களில் பொட்டல் கடை கிடக்கும். அந்த பொட்டல் கடை கிடக்கிற இடத்துல ஒரு மண் ஆய்வு செய்து ஒரு புளிய மரத்தையோ, ஒரு மாமரத்தையோ, ஒரு தென்னை மரத்தையோ, ஒரு பனை மரத்தையோ நடலாம்ல. இவங்க என்ன தெரியுமா நடுவாங்க? யூக்லிப்டிஸ் மரத்தை நடுவாங்க. இல்லைன்னா என்ன தெரியுமா நடுவாங்க? நீங்க தமிழ்நாடு வனப்பகுதி முழுவதும் போய் பாருங்க, அவங்க நட்டிருக்கிற மரத்துல பூவும் வைக்காது, காய் கனி வராது. இந்த கேள்விக்கு மட்டும் எனக்கு விடையே தெரியலங்க. ரொம்ப நாளாக ஆய்வு செய்கிறேன். இந்த பேட்டியின் மூலமா நான் மக்களுக்கும் இந்த கேள்வி தான் எழுப்புறேன். ஏன் தமிழ்நாடு வனப்பகுதியில் முழுவதும் இந்த அரசாங்கம் ஒரு காய்கறியோ ஒரு பழத்தையோ ஏன் நடலை? நட்டா என்ன குறைச்சல்? நட்டா அந்த பொருளை கொண்டு வந்து அந்த பொருளை விற்பனை செய்து அதை மதிப்பு கூட்டப்பட்ட பொருளா மாற்றி உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்து ஒரு வல்லாதிக்க நிலமா இந்த நிலத்தை மாற்ற முடியுமா? முடியாதா? ஏன் இந்த நோக்கம் உங்களுக்கு இல்லை? ஏன் நோக்கம் இல்லைன்னா அந்த வனப்பகுதிகளில் இருக்க கனிம வளங்களை மட்டும் வெட்டி விற்று தின்னுவிட்டு போயிடணும். மக்களுக்கு இங்கே பாருங்க, அதாவது பொன்முட்டையிற வாத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வாத்து ஒவ்வொரு மூட்டையாக போகிற வரைக்கும் பார்த்து எடுத்துக்கணும். அதுபோல் இந்த பூமியில் சரிங்களா, இந்த பூமிக்கு வலிக்காமல் இந்த பூமியிலிருந்து பொருளாதாரத்தில் ஈட்டுறதுக்கான வழி தற்சார்பு பொருளாதாரம். இந்த தற்சார்பு பொருளாதாரம்ங்கிறது இயற்கையை அழிக்காம, இயற்கையை அப்படியே ஆறத்தழுவி நேசிச்சு தாயின் மார்பிலிருந்து பால் எடுப்பது போல, பூவிலிருந்து தேன் எடுப்பது போல, ஒரு தேனி தேன் எடுப்பது போல மனிதர்களும் இந்த இயற்கை வளங்களை சரியா பயன்படுத்தி பொருட்களை ஈட்டி உற்பத்தி பண்ணி உலகம் போது ஏற்றுமதி செஞ்சு இந்த பூமியை 12 மாதங்களும் பயன்படுத்த முடியும். அப்படிங்கிற இந்த பூமி உலகத்துல எங்கேயுமே இல்லை. 12 மாதமும் பொருள் உற்பத்தி செய்ய முடியுங்கிற பூமி இந்த தமிழ்நாடுங்கிற பூமி. இதை பயன்படுத்தி ஏன் நீங்க பொருள் உற்பத்தியில் ஈடுபடல? அதை விட்டுட்டு நீங்க எப்ப பார்த்தாலும் நாங்க அண்டா கொடுத்தோம், குண்டா கொடுத்தோம், லேப்டாப் கொடுத்தோம், சைக்கிள் கொடுத்தோம். ஏன்டா கொடுத்த? பொருள் உற்பத்தி பண்ண வச்சு அவனே வாங்கிக்க போறான். உழைக்க கத்துக்கொடு, எங்கள் இனத்துக்கு உழைக்க கத்துக்கொடு நாங்க சொல்றோம். வேலை கூட நான் உழைச்சு சம்பாதிச்சுக்கிறேங்கிறோம். இது ஏன் உங்க காதுல ஏறவே மாட்டேங்குது? இதெல்லாம் செஞ்சா உண்மையான ஒரு தரமான அரசா இருக்கும். அந்த அரசு தமிழ் தேசிய அரசாக அமைய இருக்கிற நாம் தமிழர் அரசு. முடிச்சதுல இருந்து என்னுடைய கேள்வியை முடிச்சு நான் இந்த பேட்டியை முடிப்போம். என்ன அப்படின்னா, இது அத்தனைக்கும் மாற்றாக இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் எப்போது வெல்லும், யாரால் வெல்லும்?
வெற்றி என்பது நமக்கு பக்கத்தில் தான் இருக்கு. ஒரு கடுமையான முயற்சி தேவைப்படுது. நீங்க பல லட்சக்கணக்கான தமிழ் தேசிய இளைஞர்கள், தமிழ் தேசிய அரசியலை புரிந்து கொண்ட இளம் இளைஞர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த மண்ணை நேசிக்கிற ஒரு இளம் தலைமுறை உருவாகி வருது. இவர்கள் இந்த அதிகாரத்தை கைப்பற்றி இந்த அதிகாரத்தின் வழியாக இந்த நாட்டுக்கு ஒரு 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 சிறந்த அரசை நிறுவி முடிப்பாங்க. இந்த கால எல்லைக்குள்ள தான் இதை முடிக்கணும் அப்படின்னு இல்லை. ஏன்னா அரசியல் என்பது ஒரு தேசிய உரிமை போராட்டம் என்பது ஒரு முடிவுலா ஆட்டம். அந்த ஆட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இந்த முடிவுலா ஆட்டத்துல இன்னைக்கு தான் பெருவாரியான இளைஞர்கள் உள்ள வராங்க. அதுக்கு அடிப்படை காரணமா அண்ணன் சீமானனுடைய பேச்சு இருக்கு. அப்ப இந்த பேச்சின் மூலமாக இப்பதான் அணி திரண்டு படை திரண்டு வந்துகிட்டு இருக்கு. இது கட்டாயம் வெல்லும். தேதி குறிப்பிட்டு கொண்டு அது நம்ம வெல்லணும் இல்லை. இந்த படையை பெருக்கிக் கொண்டே போகும்போது உறுதியாக வெல்லுவோம். ஒரு தலைச்சிறந்த அரசை நிறுவி முடிப்போம்.